ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஈவினிங் டீ டைமுக்கு நல்ல ஒரு சூப்பரான டீ கேக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா பட்டர் கேக் இருக்குது. அந்த பட்டர் கேக்கில் நிறைய விதமான கேக் இருக்குது. ஆனால் இந்த டீ கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக தான் நாங்கள் இந்த டீ கேக்கை செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த டீ கேக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர், அதாவது நாங்கள் அந்த டீ கேக்குக்கு விடக்கூடிய அந்த எசன்ஸை நாங்கள் மாற்றி விட்டு கொள்ளலாம். ஏனெண்டா இப்போ நாங்கள் வெனிலாவும் பனானா எசன்ஸும் விடலாம், வெனிலாவும் பைனாப்பிள் எசன்ஸும் விடலாம், வெனிலாவும் ரோஸ் எசன்ஸும் விடலாம், அல்லது நீங்கள் ஆரஞ்சு எசன்ஸ் விடலாம், அல்லது நீங்கள் ஒன்றுமே விடாமல் தனியாக வெனிலா கூட விட்டு கொள்ளலாம். ஆனால் பட்டர் கேக்குக்கு நாங்கள் அந்த நட்ஸுகள் எல்லாம் போட்டு அடிப்போம். ஆனால் இந்த டீ கேக்குக்கு நாங்கள் எதுக்குமே போட போறது இல்லை. இந்த கேக்குக்கு பிளேன் கேக்குன்னு ஒரு பேரும் இருக்குது. இது கடைகள்ல, அதாவது பேக்கரிகள்ல கூடுதலா நீங்கள் இந்த டீ கேக் அல்லது பிளேன் கேக்குன்னு சொல்லப்படுகிற கேக் அதிகமா எல்லா இடமும் வாங்கி கொள்ளலாம். எங்களுடைய ஸ்ரீலங்காவில், அதாவது கொழும்பில எல்லாம் நாங்கள் இருந்த காலங்கள் அதிகப்படியா கிலோ கணக்கில் வாங்கி வச்சு நாங்கள் அதை யூஸ் பண்ணி இருக்கிறோம். உண்மையில ஒரு 10 நாளைக்கு நாங்கள் அதை வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி பழுதாகாமல் அவ்வளவு சூப்பரா அந்த டேஸ்டுக்கும் அந்த டெக்ஸ்சருக்கும் அந்த கேக் இருக்கும். அந்த பிளேன் கேக் அல்லது டீ கேக்கை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஈஸியான முறையில ரெசிபியா டீட்டெயில்டா செய்து காட்ட போறோம். வாங்க இப்ப இந்த டீ கேக் எப்படி செய்யலான்னு. இந்த கேக் செய்யறதுக்கு நான் 235 கிராம் பிளேன் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன். இதோடைய 275 கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன். இதோடைய 250 ml பால் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ப்ரெஸ் பாலண்டா காய்ச்சி ஆற வச்சு யூஸ் பண்ணி கொள்ளுங்க. இதோடைய 150 ml ஆயில் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயிலும் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் பட்டரை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டாம். இதோடைய 5 முட்டை எடுத்திருக்கிறேன். நீங்கள் சின்ன முட்டை என்றால் 6 முட்டை சேர்த்து கொள்ளலாம். இதோடைய 15 கிராம் மில்க் பவுடர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டு மில்க் பவுடர் என்றாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம். இதோடைய ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல ஃப்ளேவர் உள்ள வெனிலா எசன்ஸாக சேர்த்துக்கொள்ளுங்க. இதோடைய 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த எசன்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கொள்ளுங்க. இதோடைய 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் இந்த பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணோன்னே நான் 9 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கிறேன். இதுக்கு நான் இந்த பேக்கிங் பேப்பரை ஈஸியாக அப்படி உங்களுக்கு போடலாமென்று தான் சொல்லி காட்ட போகிறேன். இதே போல் இந்த 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு இந்த பேக்கிங் ட்ரேக்குள்ளே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக நல்லா பர்ஃபெக்டாக இந்த பேக்கிங் சீட் அந்த பேக்கிங் ட்ரேக்குள்ளே செட் ஆகிடும். அப்படி உங்கள்கிட்ட இந்த பேக்கிங் பேப்பர் இல்லையென்றால் நீங்கள் நல்லா பட்டரை ஒரு ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல பிளேன் ஃப்ளோர் எடுத்து நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேக்கை நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் கூடுதலான அளவுக்கு நீங்கள் இந்த பேக்கிங் பேப்பரை பாவிச்சு கொள்ளுங்க. இது எல்லா இடங்களிலும் ஈஸியாக வேண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு கஷ்டம் என்றால் கட்டாயம் இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பிளேன் ஃப்ளோரை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இங்கே பாருங்க, நான் காட்டின மெதட்டில் உங்களுக்கு போட்டிங்களென்றால் இதே போல் தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இந்த பேக்கிங் பேப்பர் அதுக்குள்ளே செட் ஆகிறத உங்களால் பார்க்கவே முடியுது. இங்கே பாருங்க, இந்த பேக்கிங் ட்ரேக்குள்ளே இந்த பேக்கிங் பேப்பர் நல்லா சூப்பராக செட் ஆகிட்டுது. ஓகே, இப்போ நீங்கள் ஈஸியாக இனி எல்லாருமே பேக்கிங் ட்ரேக்குள்ள பேப்பர் போடுவீங்களென்று நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இந்த முட்டையை மஞ்சள் கருப்புரிம்பா வெள்ளைக்கரு புரியும்பா நான் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு சின்ன போல் எடுத்து ஒவ்வொரு முட்டையாக நான் உடைச்சி பாருங்க செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு 3 பிஞ்ச் உப்பு சேர்த்து கொள்ளுங்க கட்டாயம். ஏனெண்டா இந்த முட்டையிலேருந்து எங்களுக்கு அந்த வெடுக்கு வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த உப்பை சேர்த்து ஒருக்கா பீட் பண்ணி விட போகிறேன். இந்த உப்பை சேர்த்து கட்டாயம் பீட் பண்ணினா தான் இந்த முட்டையிலேருந்து வெடுக்கு வராது.
ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த செப்ரேட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வெள்ளைக்கருவை நம்பர் 1ல் வச்சு நான் 1 நிமிடங்கள் பீட் பண்ணி விட போகிறேன். கட்டாயம் நம்பர் 1ல் வச்சு 1 நிமிடம் நீங்கள் பீட் பண்ணி எடுக்க வேணும். அப்போ தான் நான் செய்து காட்டுற மாதிரி பெர்ஃபெக்டான கேக் உங்களுக்கு வரும். இப்போ நான் நம்பர் 1ல் விட்டு 1 நிமிடம் பீட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்பீட்டில் வச்சு 1 நிமிடம் கட்டாயம் பீட் பண்ணி எடுக்க வேணும். நல்ல ஒரு நுர மாதிரி எங்களுக்கு இந்த முட்டையின் வெள்ளைக்கரு பொங்கி வரும்போது தான் இந்த கேக் வந்து சூப்பராக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற சீனியை வந்து ஒரு 4 தடவைகள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட போகிறேன். நாங்கள் இந்த சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் பீட் பண்ணினா மட்டும்தான் இந்த கேக் வந்து நான் செய்கிற மாதிரி உங்களுக்கும் வரும். கட்டாயம் இதில் நான் சொன்ன சின்ன சின்ன அந்த நுணுக்கங்களை நீங்கள் பிடிச்சிட்டீங்களென்றால் இந்த கேக்கில் நீங்கள் எந்த கேக்கும் உங்களால் ஈஸியாகவும் நல்ல பெர்ஃபெக்டாகவும் செய்து கொள்ள முடியும். இப்போ பாருங்கோ, நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டையின் மஞ்சள் கருவை நான் இதுக்குள்ளே சேர்த்து பீட் பண்ணி விட போகிறேன். கட்டாயம் நீங்கள் ஒரு 2 நிமிடம் ஹை ஸ்பீட்டில் வச்சு இந்த முட்டையின் மஞ்சள் கருவையும் நல்ல வடிவாக பீட் பண்ணி விடுங்கோ. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். நாங்கள் பீட் பண்ணி போட்டு நாங்கள் இந்த பீட்டரை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னால் அதுடைய டெக்ஸ்சர் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி எங்களுக்கு அது விழ வேணும். அப்படி எங்களுக்கு வந்தால் தான் அந்த கேக் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நான் சொன்ன மாதிரி அந்த ரிப்பன் மாதிரியே எங்களுக்கு அது விழுந்து கொண்டிருக்கிறத உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த பீட்டரின் வேலை முடிஞ்சது. இனி நான் பீட்டர் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஏனென்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிஸ்குக்கு தான் வேலை, அதால் இந்த பீட்டரை நான் யூஸ் பண்ணலை. இப்போ எடுத்து வச்சுக்கிற மாவுக்குள்ளே 2 டீஸ்பூன் அந்த பேக்கிங் பவுடரை சேர்த்து நல்ல வடிவாக ஒரு 3 தடவை நான் அரைச்சி விட போகிறேன். இதுக்கு முதல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்து நான் மாவை அரைச்சி விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டாகவும் நல்ல விளக்கமாகவும் நுணுக்கமாகவும் நீங்கள் இதை பார்த்து எல்லோரும் செய்யணுமென்றதுக்காக நான் இதிலேயே உங்களுக்கு அரைச்சி விடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்செடுத்த மாவுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற இந்த பால் பவுடரையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பால் பவுடரையும் நாங்கள் சேர்த்து ஒரு விஸ்கால் நல்ல வடிவாக ஒரு கால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏனென்றால் இந்த பேக்கிங் பவுடரும் இந்த பால் பவுடரும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆக வேணும். அப்போ தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவையும் ஒரு 4 தடவைகள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் இதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த மாவை நாங்கள் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற அந்த பாலையும் எடுத்து வச்சிருக்கிற அந்த எண்ணெயையும் ஒரு 4 தடவை ஒருக்கா சேர்த்தமென்றால் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக பால் அப்படியே மாறி மாறி நாங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினோம்ன்றால் தான் இந்த கேக் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு எங்களுக்கு வரும். நீங்கள் ஒரே அடியாக பாலை ஊற்றிட்டீங்கன்றாலோ அல்லது ஒரே அடியாக எண்ணெயை ஊற்றிட்டீங்களென்றாலோ இந்த கேக் வந்து எங்களுக்கு அவ்வளவுத்துக்கு சொல்கிற மாதிரி நல்ல பெர்ஃபெக்டாகவும் வராது, பொங்கியும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பால் எண்ணெய் மாவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் இதுக்குள்ள வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெனிலா எசன்ஸோடையே நான் பைனாப்பிள் எசன்ஸும் நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு எந்த எசன்ஸ் விருப்பமோ நீங்கள் அந்த எசன்ஸை சேர்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் பைனாப்பிள் எசன்ஸ் தான் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணுமெண்டு இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பைனாப்பிள் எசன்ஸ் விருப்பம், அதால் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ எங்களுடைய இந்த டீ கேக் அல்லது பிளேன் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ நான் இந்த பேக்கிங் ட்ரேக்குள்ள இது ஊற்றிக்கொள்கிறேன். பாருங்க, இந்த டெக்ஸ்சர் வந்து இதே போல தான் இருக்கணும். நீங்கள் இந்த அளவை வந்து கொஞ்சம் கூட கூட்டாமலோ குறைக்காமலோ நீங்கள் செய்தீங்கண்டா தான் இந்த டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நான் இது போல் ஒரு டூத்பிக் கொண்டு வச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஓவனை 180°C 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டு பேக்கிங் டைம் 180°C 30-35 நிமிடங்கள். ஓகே, இப்போ பாருங்கோ, ஒரு டூத்பிக் கொண்டு வச்சு குத்தி பார்த்துட்டிங்கன்னா அது கிளியராக வந்துட்டுது. ஓகே, இப்போ நான்
1 ஹவர் வந்து இதை இப்படியே கவர் பண்ணி விட போகிறேன் இந்த கேக் வந்து நல்லா ஆறி வாரத்துக்கு. ஓகே, இப்போ பாருங்க இந்த கேக்கை வந்து நான் 4 பக்கமும் அந்த கரையை வந்து கட் பண்ணி விட போகிறேன். எப்பயுமே நாங்கள் எந்த கேக்காக இருந்தாலும் 4 பக்கமும் கட் பண்ணி நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணினோம்னா தான் இந்த கேக் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் சாப்பிடுறதுக்கும் எங்களுக்கு தோணும். இப்போ பாருங்க இந்த டீ கேக்கை வந்து நாங்கள் இதே போல் தான் வெட்ட வேணும். நாங்கள் மற்ற பட்டர் கேக் வெட்டுற மாதிரி இந்த டீ கேக் வந்து வெட்டுறையில் நீங்கள் கடைகளில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நான் வெட்டும் போதே இந்த கேக் வந்து எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். ஏனென்றால் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு கண்ணால் பார்க்கும்போது இந்த கேக் வந்து இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு விளங்குது. இப்போ பாருங்க நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த கேக் வந்து இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு நல்ல வடிவாக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கடையில் வாங்கக்கூடிய ஒரு பேக்கரியில் எப்படி நாங்கள் வேண்டுறோமோ அதே போல் இந்த கேக் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. ஆனால் இந்த கேக்கின் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. என்னுடைய பிள்ளைகள் வந்து அவ்வளவுத்துக்கு இது விரும்பி சாப்பிடணும். ஏனென்றால் நான் அடிக்கடி பட்டர் கேக் செய்யாட்டிக்கும் நான் இந்த கேக் அவைக்கு வந்து அடிக்கடி செய்கிறேன். ஏனென்றால் இது ஈஸியான வேலையும் கூட. அதை விட நான் சொன்ன மாதிரி பட்டர் கேக்கை விட இந்த கேக் வந்து ஒரு கிழமை 10 நாளைக்கு வச்சு நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த கேக்கை வந்து நான் செய்து ஒரு காற்று போகாத கண்டெய்னரில் வச்சு நான் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து கொள்ளுவேன். நான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட வீட்டில் இதை எப்படி வந்தேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது போல் இன்னும் ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, bye-bye.